ஜம் சினிமாஸ் யூடியூப் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பரபரப்பான சினிமா துணுக்குகளை பார்க்க போகிறோம். சொந்த பங்களாவில் தங்கி படப்பிடிப்புக்கு செல்லும் ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகா இப்போது தமிழ், கன்னடம், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளில் பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். ராஷ்மிகா மந்தனாவுக்கு லட்சக்கணக்கில் ரசிகர்கள் இருப்பதால் அவர் நடித்த படங்கள் வசூலை வாரி கூட்டுகிறது. ஹைதராபாத்திலே ராஷ்மிகா மந்தனாவுக்கு 15 கோடி ரூபாய் செலவில் சொகுசு பங்களா சொந்தமாக இருக்கிறது. அந்த பங்களாவில் தங்கித்தான் அவர் இந்தி படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். தெலுங்கு படங்களுக்கு ஷூட்டிங் போனால் ஹைதராபாத்தில் உள்ள தன்னுடைய 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பங்களாவில் தங்குகிறார் ராஷ்மிகா மந்தனா. கன்னட படங்களில் நடிப்பதற்கு அடிக்கடி பெங்களூர் போய் செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த சமயத்தில் அவர் நட்சத்திர ஹோட்டலில் தங்குவதை விரும்பவில்லை. எனவே இப்போது பெங்களூரிலும் 8 கோடி ரூபாய் மதிப்பில் சொகுசு பங்களா வாங்கியிருக்கிறார் ராஷ்மிகா மந்தனா. நம்ம வீட்டு பெண்கள் 500 ரூபாய் கொடுத்து ஹேண்ட்பேக் வாங்கினாலே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், பக்கத்து தெருவில் உள்ளவர்கள் அனைவருக்கும் காட்டி பெருமைப்பட்டு கொள்வார்கள். ஆனால் சமீபத்திலே ராஷ்மிகா மந்தனா பயன்படுத்துகிற ஹேண்ட்பேக்கின் விலை 2.5 லட்சம் ரூபாய். மயக்கம் போட்டு விடாதீர்கள், இதுதான் உண்மை. பிரியங்கா திரிவேதி தமிழ், தெலுங்கு, கன்னடம் உட்பட பல மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர். இவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். வங்காளத்தில் சிறந்த அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரியங்கா திரிவேதி. அதற்கு பிறகு சினிமாவில் நடிக்க தொடங்கினார். இவர் கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திராவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். உபேந்திரா, பிரியங்கா திரிவேதி தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். குழந்தைகள் 6வது கிளாஸை தாண்டிய பிறகு நடிப்பில் ஈடுபடலாம் என்று நினைத்திருந்தார். இப்போது மீண்டும் சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்கிறார் பிரியங்கா திரிவேதி. ஸ்வீட் ஹார்ட் படத்தில் 4 கோடி ரூபாய் நஷ்டம். யுவன் சங்கர் ராஜா வருத்தம். சமீபத்தில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து சொந்தமாக தயாரித்த படம் ஸ்வீட் ஹார்ட். ஸ்வீட் ஹார்ட் படத்தில் ரியோ ராஜ் கதாநாயகன் நடித்திருந்தார். இந்த படம் முதல் வாரத்தில் 1 கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்திருந்தது. இந்த அடிப்படையிலே கணக்கு போட்டால் நிச்சயமாக யுவன் சங்கர் ராஜாவுக்கு 4 கோடி ரூபாய் ஸ்வீட் ஹார்ட் படத்தின் மூலம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்வீட் ஹார்ட் தமிழ்நாட்டு விநியோக உரிமையை 5 ஸ்டார் செந்தில் வாங்கியிருந்தார். அவருக்கு எவ்வளவு நஷ்டம் என்பதை நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள். 5 ஸ்டார் செந்தில் இந்த படத்தை வாங்கியிருப்பதால் அவருக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் நஷ்டம் உறுதி. எனவே இந்த நஷ்டத்தை சரிக்கட்ட 5 ஸ்டார் செந்திலுக்கு ஏதாவது நிவாரணம் செய்வார் என்று யுவன் சங்கர் ராஜாவிடம் எதிர்பார்க்கிறார் 5 ஸ்டார் செந்தில். குட் பேட் அக்லி படத்தின் கதை இதுதான். குட் பேட் அக்லி படத்தில் அஜித் இரட்டை வேடங்களில் நடித்து வருகிறார். இந்த படத்தை குறிப்பிட்ட நாட்களில் படப்பிடிப்பை முடித்துவிட்டார் ஆதிக் ரவிச்சந்திரன். இதனால் தயாரிப்பாளருக்கும் சரி, அஜித்துக்கும் சரி ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தின் கதையை ஒரு வரியில் சொல்லுங்கள் என்று சொன்னால் ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்னார், நாம் நல்லவனா கெட்டவனா என்பதை இந்த உலகம் தீர்மானிக்கிறது. நம்மை நல்லவனாக பார்த்தால் நாம் இந்த உலகத்தை நல்லவனாக பார்க்கிறோம். நம்மை கெட்டவனாக இந்த உலகம் முடிவு செய்து விட்டால் நாம் கெட்டவனாக இந்த உலகத்தை பார்க்கிறோம். இதுதான் குட் பேட் அண்ட் அக்லி படத்தினுடைய அடிப்படை கதை கரு என்றார் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படத்தில் அஜித்குமாரின் மகனாக தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா தேவ் நடித்திருக்கிறார். இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு பிருத்திவிராஜ் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். குட் பேட் அண்ட் அக்லி படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடித்திருப்பவர் த்ரிஷா. வீர தீர சூரன் படத்தின் இசை வெளியீட்டு விழா வேல் கல்லூரியில் நடந்தது. சியான் விக்ரம் கதாநாயகன் நடித்து அருண்குமார் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கும் வீர தீர சூரன் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை ஆவடியில் உள்ள வேல்ஸ் கல்லூரியில் நடந்தது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் துஷாரா விஜயனும் கலந்து கொண்டார். அஜித்குமாருக்கு இந்த படத்தில் ஜோடியாக நடிப்பவர் துஷாரா விஜயன். சாமி படம் பார்க்கும் பொழுது நான் சின்ன பெண்,
அப்போதிருந்தே சியான் விக்ரம் ரசிகையாகிவிட்டேன் என்று பெருமிதப்பட்டார் துஷாரா விஜயன். இந்த படத்தில் வில்லனாக நடிப்பவர் எஸ்.ஜே. சூர்யா. படத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக எஸ்.ஏ. சூர்யா அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் என்று விழாவிலே பேசும் பொழுது சியான் விக்ரம் பெருமிதப்பட்டார். அருண்குமார் எழுதி இயக்கும் இந்த படத்துக்கு HR நிறுவனம் தயாரித்திருக்கிறது. ரியா ஷிபு இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். முதலில் வீரதீர சூரன் படத்தினுடைய கதை சியான் விக்ரமுக்காக எழுதப்பட்டதல்ல. நடிகர் விஷ்ணு விஷால் தான் வீரதீர சூரன் படத்தில் நடிப்பதாக இருந்தார். பிறகு திட்டம் மாறிவிட்டது. சியான் விக்ரம் கதாநாயகன் நடித்தார் என்ற தகவலை போட்டு உடைத்தார் இயக்குனர் அருண்குமார். வருகிற 27ஆம் தேதி வெளியாகிறது வீரதீர சூரன். நடிகர் விஷாலின் தங்கை கணவர் மீது CBI வழக்கு பதிவு. நடிகை விஷாலின் தங்கைக்கும் பிரபல நகைக்கடை அதிபர் உம்முடி குடும்பத்தை சேர்ந்தவருக்கும் 2017ஆம் ஆண்டு பிரமாண்டமாக திருமணம் நடந்தது. விஷாலின் தங்கை ஐஸ்வர்யாவின் கணவர் பெயர் உம்முடி கிரிட்டிஸ். வங்கி கடன் மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக விஷாலின் தங்கை கணவர் உம்முடி கிரிட்டிஸ் மீது CBI வழக்கு தொடர்ந்திருக்கிறது. போலி ஆவணங்கள் மூலம் 5 கோடி ரூபாய் கடன் பெற்று அதை வட்டி முதலும் திருப்பி செலுத்தாத சூழ்நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இப்போது உம்முடி கிரிட்டிஸ் மீதும் வழக்கு பதிவாகி சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கிறது. எந்நேரமும் விஷாலின் தங்கை கணவர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு பதிலடி கொடுக்க திமுக சார்பில் கமலஹாசன். இப்போது மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கிய நடிகர் கமலஹாசன் திமுக கூட்டணியில் இருக்கிறார். அவருக்கு ராஜ்யசபா MP பதவி தரப்படும் என்று தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெறவிருக்கிறது. 2026 தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் நடிகர் விஜய் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். ஆட்சியை பிடிப்பதில் குறியாக பணிபுரிந்து வருகிறார். இந்த அடிப்படையில் திமுக சார்பில் விஜயின் அதிரடி பிரச்சாரத்தை முறியடிக்க கமலஹாசனை பயன்படுத்த திமுக திட்டம் தீட்டியிருக்கிறது. இதன் அஸ்திவாரமாக நாளை நடக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் விஜய்க்கு எதிரான கள வியூகங்களை அறிவிப்பார் என்று தெரிகிறது. பிரகதி தன்னுடைய காதலனுடன் ரொமான்ஸ் ஃபோட்டோக்களை வெளியிட்டார். பிக்பாஸ் போட்டியில் இறுதி சுற்று வரை வந்தவர் பிரகதி குரு பிரசாத் இப்போது அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார். இவர் சமீபத்தில் தன்னுடைய காதலனுடன் ரொமான்ஸ் செய்த வீடியோ புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அது பிளாக்கில் இருக்கிறது. எனவே காதலர் யார் என்பதோ அவருடைய முகத்தையோ காட்டவில்லை பிரகதி குரு பிரசாத். ஆனால் ரசிகர்கள் பிரகதி குரு பிரசாத்தினுடைய காதலை நேரில் பார்ப்பதில் அல்லது புகைப்படத்தை பார்ப்பதில் ஆவலாக இருக்கிறார்கள். நடிகை ஹன்சிகா முத்துவானி ஹார்மோன் ஊசி போட்டாரா? அவரே சொன்ன தகவல். நான் நடிக்க வந்த போதில் 20வது வயதில் இந்த முட்டாள்தனமான செய்திகள் உலா வந்தன. நான் அதை பொருட்படுத்தவே இல்லை. என்னுடைய அம்மா தான் மிகவும் வருத்தப்பட்டார். நான் ஒருபோதும் ஹார்மோன் ஊசி போட்டதே இல்லை. அப்படி ஹார்மோன் ஊசி போட்டிருந்தால் நான் இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகியிருப்பேன். அதை நான் விரும்பவில்லை. என்னுடைய மகள்கள் இப்போது பள்ளிக்கூடங்களில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முன்னேற்றத்தில்தான் என்னுடைய கவனம் இப்போது இருக்கிறது என்றார் ஹன்சிகா முத்துவானி. நேர்களே, இதுபோன்ற பரபரப்பான சினிமா துணுக்களை அறிய ஜெம் சினிமாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.